தமிழ் வணக்கம். இன்றைக்கி பாருங்கப்பா, இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டு பழைய சாதம். இன்றைக்கி நைட்டு வடித்த சாதம் நிறைய மிச்சப்பட்டுருச்சு. இந்த சாதத்தை பண்ணா என்ன செய்யலான்னு பார்த்தா, பழைய சாதம் செஞ்சுருவோமே. பழைய சாதம் ரொம்ப ஆசை, இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பழைய சாதம் செய்ய போட ஆரம்பிச்சிட்டேன். பழைய சாதம்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். தயிர் போட்டு பழைய சாதம் அது சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு தயிர் சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. பழைய சாதம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ இந்த பழைய சாதத்துக்கு சைடிஷ் பாருங்களேன். கொஞ்சம் மிளகாய் தஞ்சாவூர் கூட மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் கூட மிளகாயை நம்ம எண்ணெயில் வறுக்காமல் ஆனால் சுட்டு வச்சுருக்கோம். இந்த மிளகாயை பாருங்கள், லைட்டாக சுட்டு வச்சுருக்கோம். எண்ணெயில் போட்டு வறுக்கலை, சுட்டு வச்சுருக்கோம். அடுத்து கொஞ்சம் மிச்சர் வச்சுக்கிட்டோம். அடுத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் ஆனியன் தயிர் சாதத்துக்கு. இப்போ பாருங்கள், இதுக்கு தொட்டுக்கிற பாருங்களேன். தட்டைப்பயிறு, சின்ன பயிர், பொடி பயிர், தட்டைப்பயிறு, உருளைக்கிழங்கு பாருங்கள், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு புளிக்குழம்பு இதெல்லாம் போட்டு பாருங்கள் புளிக்குழம்பு வச்சுருக்கோம். இந்த சின்ன தட்டைப்பயிறு பாருங்களேன், இந்த தட்டைப்பயிறு போட்டு தான் புளிக்குழம்பு வச்சுருக்கோம். புளிக்குழம்பு இதுவும் நேற்று வச்ச குழம்பு தான். இதுவும் பழைய குழம்புக்கும் இந்த பழைய சாதத்துக்கும் இந்த மிச்சர் சைடில் தொட்டுக்கிறதுக்கும் இந்த மிளகாய்க்கும் சொல்லவா வேணும். பழைய சோறுனால் ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும். வயிறு கொள்ளுமோ கொள்ளாதோ, சோறு வயிறு நிறைய இன்னும் சாப்பிட சொல்லும். அருமையான பழைய சாதம் பாருங்கள், வாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணுது. சாப்பிட்லாமான்னு பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. அருமையான பழைய சாதம் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இது குழந்தைங்களுக்கு எல்லாம் ஊட்ட வேண்டாம், பெரியவங்க சாப்பிட்லாம். வெயில் நேரத்துக்கு வெயிலெல்லாம் போயிட்டு வயிறு குழுக்குன்னு சாப்பிட்ணுன்னா அருமையாக சாப்பிட்டுக்கலாம். அருமையான பழைய சாதம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. வெயில் நேரத்துக்கு ரொம்ப நல்லது. நீ சாப்பிட்டு பாருங்கள், இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.